வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரவா தோசை. நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக ஒரு ரவா தோசை பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ரவா தோசை செய்யறதுக்கு ஒரு டம்ளர் ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் ஒரே டம்ளர் அளவே எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் மைதா மாவு. இந்த ரேஷியோவில் நீங்கள் ரவா தோசை சுட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வரும். இப்போ இதுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம தோசை செய்யறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே நம்ம இதை கரைச்சி வச்சிட்டோன்னா இந்த ரவையெல்லாம் ஊறி இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு டிஸ்க்கு வச்சோ இல்லை கரண்டி வச்சோ நல்லா கரைச்சி வச்சு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ஜாமான்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ இதை நல்லா டிஸ்க் வச்சு நல்லா கலந்து வச்சுட்டேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நான் அந்த மாவு ஊறுறதுக்குள்ளே இது தாளிக்கிறதுக்கு ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடியாக, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, உளுந்து, சீரகம், மிளகு, பெருங்காயம். இப்போது தோசைக்கல்லுலேயே நான் தாளிச்சிடுவேன், அதனால் தோசைக்கல்லுலேயே நான் தாளிக்கிறேன். இப்போது கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போது இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் நம்ம கடுகு, உளுந்து, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கடுகு, உளுந்து, மிளகு, சீரகம்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த கருவேப்பிலையை இதை சேர்த்துக்கலாம். அதில் மிளகுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம். இஞ்சி கூட நீங்கள் சீவி போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி சேர்க்கலை. இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், கடுகு, உளுந்து தான். இதுவே ரவா தோசைக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, மழை நேரத்துக்கு கிளைமேட்டுக்கு சூடாக ஒரு தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கினதை இப்போ அதே தோசைக்கல்லிலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து நல்லா இப்படி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ரவை தோசை ஊற்றியாச்சு. இது நல்லா ஒரு பக்கம் நல்லா செவரட்டும். இப்போது நல்லா ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து திருப்பி போட்டுடலாம். இப்போது இதை திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா செவற அளவுக்கு எடுத்தாச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி எல்லா மாவும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா 2 தோசை, நல்லா ரவா தோசை சாயங்காலம் ஈவினிங்கோ நைட்டு டிஃபனுக்கோ நம்ம சூப்பராக ரெடி பண்ணலாம். நம்ம ரவா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதமம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.